அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் வேலை வாங்கி தருவதாக கூறி மெகா பணமோசடியில் ஈடுபட்ட கும்பல் போலீசில் வசமாக சிக்கியது. தமிழகம் முழுவதும் 15 பேருக்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் 30 லட்சம் ரூபாய் வாங்கி கம்பி நீட்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கோணம் அண்ணா பல்கலைக்கழக அரசு பொறியியல் கல்லூரி இயங்கி வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தர்ஷன் மற்றும் ஜெயக்குமார் ஆகிய 2 இளைஞர்கள் கல்லூரி அலுவலக பணியாளருக்கான பணி நியமன ஆணையுடன் அங்கு வந்துள்ளனர். அப்போது கல்லூரி முதல்வர் இருவரது பணி நியமன ஆணைகளையும் வாங்கி சரிபார்த்துள்ளார். அதில் பல்கலைக்கழக முத்திரைகள் போலியாக இருந்ததைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். காரணம், இளைஞர்கள் கையில் இருந்தது ஃபேக் சர்டிபிகேட். இது குறித்து கல்லூரி நிர்வாகம் தரப்பில் ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விரைந்து வந்த போலீசார் இளைஞர்கள் இருவரையும் பிடித்து விசாரித்துள்ளனர். அதில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ஒரு கும்பலிடம் 6 லட்சம் ரூபாயை கொடுத்ததாகவும் அவர்கள் கொடுத்தனுப்பிய பணி நியமன ஆணைதான் தற்போது தங்களது கையில் இருப்பதாகவும் கூறியுள்ளனர். அப்போது அரசு வேலைக்கான ஃபேக் சர்டிபிகேட் அச்சடித்து ஒரு கும்பல் பலரையும் ஏமாற்றி வந்தது தெரிய வந்தது. அது தொடர்பாக தனிப்படை போலீசார் விசாரணையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தைச் சேர்ந்த செல்வகுமார், இஸ்மாயில், பாபு உள்ளிட்ட 3 வரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் தமிழகத்தில் கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், திண்டிவனம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட இளைஞர்களை ஏமாற்றி 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்தது தெரிய வந்தது. வேலை இல்லாமல் படித்துவிட்டு விரக்தியில் இருக்கும் இளைஞர்களை குறிவைத்து அரசு வேலை வாங்கி தருவதாக ஆசை காட்டி லட்சக்கணக்கில் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்டதாக இவர்கள் ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து பிடிபட்ட 3 வரிடமிருந்து மோசடிக்காக பயன்படுத்தப்பட்ட லேப்டாப், கம்ப்யூட்டர், பிரிண்டர், போலி முத்திரைகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.